விருச்சிக ராசி இதோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். அவர் வந்து மேசத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. அதனால உடல் ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கவனம் வேண்டும். ஏன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல பயணம் செய்யறனால உடல் ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி குரு பார்வை உங்க ராசியில இருக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு. அதனால நல்ல மேன்மையான காலங்கள் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். முன்னோர்கள் வழிபாடு உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு மற்றும் ஆசீர்வாதம் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள், ஸ்தல யாத்திரைக்கு போயிட்டு வர்றது விருச்சிக ராசிக்கு ஆனி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்ப மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 10வது 12வது படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்படும். இப்போ புதுசா ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அங்க போய் வந்து டீச்சர்ஸ்லேருந்து நண்பர்கள்லேருந்து புதுசா உருவாகும் போது சின்ன சின்ன தடை தாமதம் சங்கடங்கள் எல்லாமே உருவாகும். உயர்கல்வி டிகிரி முடிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. அடுத்தது 2ஆம் இடம்ங்கிறது வந்து வருமானம் குடும்பம் அப்படிங்கிறது தான். இந்த 2ஆம் அதிபதியான குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல வந்து இருக்கிறாங்க. இந்த 2ஆம் இடத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன், சந்திரன், புதன் மற்றும் சனி பகவானும் ராகு பகவானும் பார்க்குறாங்க. ஆன்மீக பயணத்தை பற்றி நீங்கள் பேசுறது சிறப்பாக இருக்கும். அல்லது எங்கேயாச்சும் போயிட்டு வந்தீங்கன்னா அதை பற்றி அதிகமாக நீங்கள் வந்து பேசுவீங்க. நல்ல வருமானம்ங்கிறது நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு வந்து ஏற்படும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதர சகோதரி, தம்பி தங்கச்சி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடியது. இந்த 3ஆம் அதிபதியான சனி பகவான் 5ஆம் இடத்துல வந்து இருக்கிறாங்க. இந்த 3ஆம் இடத்தை வந்து யார் பார்க்குறா? குருவும் சுக்கிரனும் இந்த ஆனி மாதத்துல வந்து பார்க்குறாங்க. அப்போ உங்க தம்பி தங்கச்சி அல்லது திருமணம் ஆய்ந்தா உங்களோட மாமனார் வந்து பயணங்கள் வந்து கண்டிப்பாக மேற்கொள்வாங்க. அதிகப்படியான பயணங்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? இவங்க வந்து சுய முயற்சியில தான் வாழ்க்கையில வந்து வெற்றி அடைவாங்க. உங்க தம்பியா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், ஓகேங்களா? அவங்க யாரோட உதவி எதிர்பார்க்காம நானே என்னோட சொந்த முயற்சியில வந்து நான் வாழ்க்கையில வெற்றி அடைவேன். ஒரு வேலைக்கா இருக்கட்டும் அல்லது படிப்புக்காக இருக்கட்டும், அவங்க சுய முயற்சியில தான் வந்து மேற்கொள்வாங்க. அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து தொழில் செய்யக்கூடிய ஆர்வங்களும் தம்பி தங்கச்சிக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. அடுத்தது 4ஆம் இடம்ங்கிறது வந்து தாய் ஸ்தானம். இதுல வந்து கடந்த 1.25 வருஷமாக ராகு பகவான் அங்க பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 4ஆம் அதிபதியான சனி பகவான் வந்து 5ஆம் இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா?